ஐயா, வெள்ளம் வந்து காட்டு வெள்ளம் வந்து எங்கள் மாசில் வந்து இருக்கும்போதும் மருளியாக இருந்தது. வெள்ளம் கொண்டு வந்ததும் ஒரு கரெக்டாக 9 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே வெள்ளம் அதிகரித்து போச்சு. நாங்கள் இதை பார்த்து தண்ணியை பார்த்து பயந்து வெளியே கரையேறி கட்டின துணியோடு எல்லாத்தையும் விட்டு கிடாய்த்து வீட்டிலேருந்து வெளியே கொஞ்சம் முதல் கொண்டு விட்டு கிடாய்த்து ரோட்டுக்கு ஓடி தப்பிச்சு உயிர் தப்பிச்சு பொழைச்சோம்னாக்கா கிட்டத்தட்ட அது ஒரு 2 மணி நேரம் வெள்ளம் போய் அந்த தண்ணி வடியங்காலத்தில் திரும்பி கொல்லை எப்படி கிடக்கணும் நாங்கள் வந்து வருந்தி எங்களுடைய ஆத்திரத்தை நாங்கள் வந்து திரும்பி கொல்லையை பார்க்கும்போது எங்கள் கொல்லையெல்லாம் மணல் மேடாக இருந்தது ஐயா. மணல் மேடுன்னா என்னதான் இந்த மண் வந்து வெள்ளை வாரின்ற அளவு இல்லாத வெறும் இருந்த செடி செட்டு மருளி கையோடு அடிச்சுட்டு போயிடுச்சு. நாங்கள் ஆரம்பத்தில் பார்க்கும்போது வெறும் மண் மோடாக தான் இருக்குது. அந்த கொல்லியை நாங்கள் எப்படி அதை சீர்திருத்தம் பண்ணி நாங்கள் எப்படி பயிர் வைக்கிறது, நாங்கள் 4 புள்ளியோ எங்களுக்கு அதெல்லாம் வச்சு எப்படி காமந்து பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் முழிச்சு நிதானம் இல்லாமல் நாங்கள் எப்படி தெற்கு தேய்ச்சி போய் நிற்கிறோம் ஐயா. அதனால் இப்போ வந்து அம்மா